நான் எதிர்பார்த்த மாதிரியே என் அண்ணனோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் தான் சிறந்ததா இருக்கு. ஏதோ ஒண்ணு உங்களை தாக்க வந்துட்டு இருக்கு, ஜாக்கிரதையா இருங்க. அதுகிட்ட மாட்டிக்காம சீக்கிரம் தப்பிச்சிடுங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத, என் கூட வா, நான் பாத்துக்கிறேன். உனக்கு ரொம்ப தான் தைரியம். அவங்க கிட்ட போய் செய்தியா சொல்ற? உங்களாலலாம் தப்பிக்கவே முடியாது. அதுவும் குறிப்பா என்கிட்ட எல்லாம் நீங்க தப்பிக்கவே முடியாது. அண்ணா என்ன இது? அவங்க பண்ணது எல்லாமே அவங்க மாஸ்டருக்காக தானே. அவங்கள போக விட்டுருங்க. போக விடணுமா? இங்க இருக்கிற சட்ட திட்டங்களை பத்தி உனக்கு தெரியாதா? இது என்ன குழந்தைங்க விளையாட்டு நினைச்சியா? கண்டிப்பா இத பத்தி மாஸ்டர் கிட்ட சொல்லணும். ரூல்ஸ் மதிக்காதவங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன். நல்ல வேலை இது என்கிட்ட இருக்கு. எது எப்படியோ விவசாயம் இப்ப உள்ளதான் நடக்குது. இது இன்னும் வேகமா நடக்கணும்னா நம்ம வெளியே போய் பண்ணணும். கண்டிப்பா மாஸ்டர் திரும்பி வந்து பார்க்கும்போது நிறைய மாற்றம் இருக்கும். நமக்கு ப்ரொமோஷனும் கிடைக்கும். என்ன சத்தம்? அண்ணா, ஒருவேளை அது ஸ்பிரிச்சுவல் பீஸ்டா இருக்குமா? எனக்கு அத பத்தி நல்லா தெரியும். இங்க எந்த குகையும் இல்லையே. ஒருவேளை உண்மையிலேயே இங்க ஏதாவது உயிரினம் இருக்கா? சரி, எதுக்கும் போய் பார்க்கலாம். சாகா வரம் கிடைக்கணும்னு 1000 வருஷங்களா முயற்சி பண்ணிருக்கேன். ஆனா இப்பவும் என் கனவு நினைவாகல. கடவுள், சாத்தான், கருப்பு, வெள்ளை, இதுக்கு இடைப்பட்டதுதான் வாழ்க்கை. யாரு எங்க போகணும்னு அவங்க தான் முடிவெடுக்கணும். இதுல யாரு சரி யாரு தப்புன்னு முடிவெடுக்கணும். சரினா சரி, தப்புனா தப்பு. இதுல என்ன கஷ்டம் இருக்கு? அங்க பாருங்க, அது 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 ரொம்ப ஆபத்தான மிருகம். இவங்க 2 பேரும் அந்த 5 வெளிச்சத்தை பார்த்து பயப்படவே இல்லையே. இதுல சரியான ஆள் யாருன்னு தேர்ந்தெடுப்போம். உனக்கு ஒன்னும் ஆகல? என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? போக கூடாதுன்னு தடை போட்ட பகுதிக்கு அத்துமீறி போயிருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கு தண்டனை கொடுத்தே தீருவேன். எங்களை மன்னிச்சிருங்க. ஒரே இடத்துல எதுக்காக விவசாயம் பண்ணணும்னு நினைச்சோம். அதுக்காகத்தான் மத்த இடங்களை சுத்தி பார்க்க போனோம். நாங்க எந்த தவறும் செய்யணும்னு நினைச்சு பண்ணல. அதுவும் இல்லாம தம்பி அங்க வரமாட்டேன்னு தான் சொன்னான். நான் தான் அவனை வற்புறுத்தி கூட்டிட்டு போனேன். என்ன ஆணவமா? இங்க நமக்குன்னு சில கட்டுப்பாடுலாம் இருக்குல்ல. கட்டுப்பாட மீறி இருக்கீங்க. இதெல்லாம் பின்பற்றாம வாழ்ந்துருவீங்களா? இல்ல மாஸ்டர். குற்றத்தை ஒத்துக்காததுனால நீங்க பெற்ற சக்தி எதுவுமே உங்களுக்கு சொந்தம் இல்ல. எல்லாம் உங்களை விட்டு போயிடும். என்ன சொல்றாங்க? இதுக்காக இவ்ளோ பெரிய தண்டனை கொடுக்கணுமா? என்ன சின்னதா கொடுக்கலாம்ல? இதுதான் இறுதி முடிவு. அவங்க அத்துமீறி அந்த இடத்துக்குள்ள நுழைஞ்சிருக்க கூடாது. இது அவனா எடுத்த முடிவு. அதுல நிச்சயமா நான் தலையிட மாட்டேன். அது அவங்க கிட்ட இருந்து பறிச்சுட்டா அவங்களுக்கு என்ன கஷ்டம் வரப்போகுது? என்ன சாதிக்க போறீங்க? வணக்கம். அவங்க 2 பேருக்கும் இழந்தது இப்ப திரும்ப கிடைச்சிருச்சு. இதெல்லாம் பேச வேண்டிய விஷயமே இல்ல. இல்ல மாஸ்டர், இன்னைக்கு அவங்க பண்ண தப்புக்கு தண்டனை கொடுக்காம விட்டா நாளைக்கு இதை தாண்டி பெருசா ஏதாவது நடக்கும். பெரியவங்க இங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது நீ யாரா என்ன எதிர்த்து பேச? பொடி பயல. வேண்டாண்ணா. போதும் போதும் போதும், நிறுத்து.
நான் இப்ப திரும்பி வந்தது எதுக்கு தெரியுமா? இவங்க மேல நீ கோவப்படுவ, அப்ப வந்து நான் பேசணும்னு நினைக்கல. யதார்த்தமா நடந்தது. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எல்லாரும் இங்க இருந்து கிளம்புங்க. நன்றி மாஸ்டர். இப்பவே இடத்தை விட்டு கிளம்புறோம். நன்றி. இங்க பாரு தம்பி, இந்த வாட்டி நம்ம ஊருக்கு பெரிய ஆபத்து வந்திருக்கு. எனக்கு கிடைச்ச தகவல் உண்மையானது. ஒரு தீய சக்தியை சமீபத்தில் பார்த்துருக்காங்க. அந்த தீய சக்தியோட தலைவன் யூக்கு 1000 வருஷமா போராடிட்டு இருக்கான். அவனுக்கு வெற்றி கிடைக்கிற வரைக்கும் விட போறதில்ல. அவன் ஜெயிச்சா நல்லதுக்கும் கெட்டதுக்குமான போர் தொடங்கும். அதுவும் நம்ம ஊர்ல. இதை தடுத்து நிறுத்தி மக்களை காப்பாற்றணும். சின்ன வித்தியாசம் இருக்கு. இத பத்தி நீ என்ன நினைக்கிற?连哥都看不出端倪，我怎么会清楚啊？不过 அண்ணே, நீ உன்னாலேயே சொல்ல முடியாதப்போ என்னால மட்டும் எப்படி முடியும்? கடவுளின் படைப்புகள் எல்லாமே வித்தியாசமா தான் இருக்கு. இதுக்கும் மார்ஷியல் ஆர்ட்ஸ்க்கும் சம்பந்தம் இருக்குமான்னு தெரியல எனக்கு. அப்ப இதுவும் ஒரு வித்தையா? ஆனா அண்ணா, இத பார்த்தா அதை விட பெட்டரா தெரியுதே. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியல. ஏதோ ட்ரெஸ்ஸிங் மிரர் மாதிரி இருக்கு. எந்த கண்ணாடியை பத்தி நான் பேசிட்டு இருக்கீங்க? இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்த எல்லாத்தையும் வீணாக்க பாத்தீங்கல்ல நீங்க. ஆ? வணக்கம் மாஸ்டர். என்ன மாஸ்டர்னு கூப்பிடாதீங்கடா. நானும் வெளிநாட்டுக்கு பல தடவை போயிட்டு வந்திருக்கேன். ஆனா என்ன இப்படி ஒரு நிலைமைக்கு தள்ளிட்டீங்களேடா. எல்லாம் உங்களால வந்தது. உங்களை என்ன செய்ய சொன்னா நீங்க 2 பேரும் என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க இங்க? இல்ல மாஸ்டர், யான்பீனுக்காக நாங்க இதை பண்ணல. ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஏதோ முட்டாள் மாதிரி பேசாத. அடுத்த மாசம் போட்டி நடக்க போகுது. அதுல ஜெயிக்கணும். அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு பயிற்சி எடுங்க. போட்டியில கலந்துக்கணுமா? ஆமா ஆமா, உண்மைதான். அந்த தீய சக்தி எப்ப வேணாலும் இங்க வரலாம். அதையும் எதிர்கொள்ளணும், போட்டியிலையும் ஜெயிக்கணும். அந்த மலை அளவுக்கு பிரச்சனை வந்தாலும் நாம அந்த தீய சக்தியை ஜெயிக்கணும். புரியுதா? இந்த முறை நீங்க நேர்மையா உன்னதமா பயிற்சி எடுக்கணும். இந்த குருவோட பேரை கெடுத்துடக்கூடாது. சரி. சரிங்க மாஸ்டர். நாங்க 2 பேரும் போயிட்டு வரோம் மாஸ்டர். இது என்னன்னு தான் எனக்கு தெரியல. எனக்கும் தான் தெரியல. என்னாச்சு அண்ணா? என்னாச்சு? என்னண்ணா? பாய் சேஸ்வாங், இதுல கண்டிப்பா லிங்ஃபிங் ஜெயிச்சிடுவான்ல. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது சாதாரண பொருள் கிடையாது. முன்னோர்களால உருவாக்கப்பட்டது. அரிய வகையான பொருட்களை பயன்படுத்தி இதை செஞ்சிருக்காங்க. அது கொஞ்ச நேரம் வேணா உனக்கு உதவி பண்ணலாம். உனக்கு அதுக்குள்ள உண்மையான பொருள் கிடைக்கணும். அதை அடைஞ்சிடு. நீ கோட்டை விட்டுறாத. ஆனா பல வருஷங்களா நான் முயற்சி பண்றேன். அதை முடிக்காம நான் இங்கிருந்து போக மாட்டேன். இதை நீ நல்லபடியா கொண்டு போகணும்.
என்னால இந்த சக்தியை எங்கேயும் பயன்படுத்த முடியும். உன்னை மொத்தமா என்னால கட்டுப்படுத்த முடியும். லின் ஃபாங், நீ சாக போற. வேண்டாம். இந்த போட்டியும் சார், வாழ்வோ சாவோ வெற்றியோ தோல்வியோ எல்லாம் கடவுளை சார்ந்தது. அதனால நீ பார்த்து நடந்துக்க. தயவு செஞ்சு அவரை விட்டுருங்க. இதுக்கு மேல எதுவும் செய்ய வேண்டாம். இங்க பாரு, நீ உன் கண்ணால பார்த்தல, இங்க நான் பண்ணிருக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. பதவி உயர்வுக்கு நான் தகுதி ஆயிட்டேன். உனக்கு சரியா அதை பார்க்க தெரியலனா அது உன் கண்ணுக்கு தான் கோளாறு. நீ இப்படி கெஞ்சி கேட்கறதுனால உன் முகத்தை பார்க்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. நீ மட்டும் நான் கேட்கறதுக்கு ஒத்துக்கிட்டா இவனை நான் போக விட்டுறேன், உயிரோட விட்டுறேன். எங்க அண்ணனை விட்டுடுங்க. போட்டி இதோட முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல வேண்டாம். மத்தவங்களை இப்படி கஷ்டப்படுத்த கூடாது. ஆனா இவ்வளவு தூரம் கொண்டு வந்தது நீங்க தானே. இதுல மரணம் தான் முடிவு. வேண்டாம். உனக்கு நான் சத்தியம் பண்றேன். நல்லது. இந்த சின்ன பையனோட உயிரை நீ காப்பாத்திட்ட. அவனை கொல்லணும்னு முடிவு பண்ண. ஆனா நான் இப்ப விட்டுறேன். பாவம் உயிர் வாழ்ந்துட்டு போகட்டும். இவனை இப்படியே விட மாட்டேன். இது எப்படி நடந்தது? இது நல்லது. இது இது தீய சக்தி. விட மாட்டேன். உன்னையோட உன் கதை முடிஞ்சது. இது ஒரு மாயாஜால சக்தி. தீய சக்தியின் வாழ். அண்ணா, அண்ணா, அவன்கிட்ட இந்த மாய சக்தி எப்படி வந்தது? எங்க இருந்து வந்தது? இவன் நிச்சயமா இங்க இருக்க கூடாது. மாஸ்டர், இது எங்க அண்ணனுக்கு உள்ள இருந்தது இல்ல, வெளியே இருந்து கிடைச்சது. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் சொல்றத கேளுங்க. என்ன தயவு செஞ்சு பேச விடுங்க மாஸ்டர். இந்த பாய்ஸ் இங்க லிங்க் பங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. அவங்க தீய சக்தியோட ஒற்றரா இங்க வந்திருக்காங்க. கெட்டதுக்கு எதிரான போர் தொடங்கியாச்சு. இந்த உலகத்து மக்களுக்காக நாம இவனை கொன்னதான் ஆகணும். அவனை உயிரோட விடக்கூடாது. லிங் ஃபங், பாய்ஸி, மாஸ்டர், நீங்க கண்டிப்பா என்கிட்ட போட்டிக்கிட்டு ஆகணும். ஒரு ஆசிரியரா உங்களுக்கு இந்த வாய்ப்பை மட்டும்தான் கொடுக்க முடியும். வேண்டாம். என்னன்னா இது? நீங்க என்ன செய்றீங்க? இதை நான் உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. நீ முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க 2 பேருக்குள்ள இருந்த சக்தியை நான் வெளியே எடுத்துட்டேன். இனிமே இவங்க சாதாரண ஆளுங்க. இனிமே இவங்களால அந்த தீய சக்திகளோட வேலை செய்ய முடியாது. இவங்க நம்ம கொள்கைகளையும் கட்டளைகளையும் மீறி இருக்காங்க. இவங்களை நம்ம விடக்கூடாது. இவங்க கஷ்டப்பட்டே ஆகணும். உலகத்தில் ஆபத்து எங்கேயும் இருக்கக்கூடாது. மனிதர்களை புரிஞ்சிக்கவே முடியல. இனி நீங்க 2 பேரும் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருந்துக்கணும். லிங் ஃபெங், நான்
நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நம்ம இருந்து எல்லாம் போயிடுச்சு. சண்டை நடந்த இடத்துல அந்த சக்தி வெளில வந்திருக்க கூடாது. அதனால தான் எல்லாம் வீணா போச்சு. அண்ணா அண்ணா நாம அந்த குகைக்குள்ள பார்த்தோம்ல, அங்கிருந்து தானே இந்த சக்தி நமக்கு கிடைச்சது. மாஸ்டருக்கு இது எப்படி தெரியாம போச்சு? இது தெரியாம நம்மள தப்பா நினைச்சிட்டாரு அவரு. அது போக இப்ப நம்ம கிட்ட சக்தி எதுவும் இல்ல. நாம சின்ன வயசுல கத்துக்கிட்டோமே, அது மட்டும் தான் இப்ப நமக்கு இருக்கு. என்னுடைய சக்தியை என்னால மீட்டெடுக்க முடியும். கண்டிப்பா யான் பின் கிட்ட கேட்பேன். எல்லாம் சரியாக தான் போகுது. ம். முதல்ல இங்க இருந்து கிளம்பணும். இதுக்கு மேல இங்க இருந்து என்ன பிரயோஜனம்? இந்த வாட்டி போனோம்னா அடுத்தது இங்க வர முடியுமானே தெரியல. ஓய்வெடுத்தது போதும், வா போலாம். இருண்ணா, நானும் வரேன். அண்ணா அண்ணா, ஒரு நிமிஷம். உனக்கு அந்த சத்தம் கேட்டுச்சு? எங்கன்னு தெரியலையே. சரி சீக்கிரமாண்ணா. உனக்கு அசிங்கமா இல்லையா? ஆனா நான் வந்து வாயை மூடு. நீயும் உன் மூஞ்சும். என்ன தைரியம் உனக்கு? ரொம்ப அசிங்கமா பண்ணிட்ட. இன்னைக்கு உண்மையாவே எனக்கு அதிர்ஷ்ட நாள் தான். நீங்க எப்பவும் அடர்ந்த காட்டுக்குள்ள தானே இருப்பீங்க. இன்னைக்கு இங்க என்ன பண்றீங்க? நீங்க ரொம்ப பெரிய ஆட்கள் தான். கண்டிப்பா நீங்க பெரிய வீரர்கள்னு நினைக்கிறேன். சந்தோஷம். நீங்க டிராகன் ஃபீனிக்ஸை சார்ந்தவங்க தானே? போதும் போதும், நிறுத்து. சுத்தி வளைச்சு பேசாம நேரடியா சொல்லு. உங்ககிட்ட நான் மறைக்க விரும்பல. நான் ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு. தீய சக்திகள் கையால என் குடும்பமே அழிஞ்சிருச்சு. என்னை தேடிட்டு நிறைய பேர் வராங்க. அவங்க கிட்ட நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். அவங்க என்ன விபச்சார தொழில வித்துருவாங்க. அதான். சரி வா வா வா, சீக்கிரம் வாங்கண்ணா. ஓய், நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க? இங்க ஒரு பொண்ணு போச்சே, பாத்தீங்களா? இல்லையே. போலாம் வா. வா வா, அவங்க போயிட்டாங்க. நல்ல வேலை எனக்கு எந்த சக்தியும் இல்லை. இருந்திருந்தா என்னை கண்டுபிடிச்சிருப்பாங்க. கை எடுங்க. எனக்கு முத்தம் கொடுத்தீங்கல்ல, நீங்க நியாயமா நடந்துக்கோங்க. அண்ணா என்னண்ணா இது? அவ திடீர்னு மேல இருந்து கீழே விழுந்தானா? அவ காப்பாத்த போனா முத்தம் கொடுத்துட்டா. அதுக்கு இப்ப நான் தான் பொறுப்பான். என்னை பார்த்தா எப்படின்னா தெரியுது? நல்லதுக்கு இது காலமே இல்லை தம்பி. இப்ப என்ன பெருசாயிடுச்சு? சாதாரண முத்தம் தானே. நீ ஒன்றும் வருத்தப்படாதப்பா. ரொம்ப கோவக்கார பொண்ணா இருப்பா. அவகிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இருன. இங்க வாங்க. 2 பேரும் என்ன பண்றீங்க? சீக்கிரம் வாங்க, எனக்கு நேரம் ஆகுது. என்ன பேச்சு பத்தியா? இது சாதாரண பொருள் இல்ல, கண்டிப்பா இதை வாங்கிக்கோ. இது கையில இருந்தா ரொம்ப நல்லதுமா. சூரிய நிலவு எல்லாம் இதுக்கு கட்டுப்படும். இது நல்ல விஷயங்களை உனக்கு கத்து கொடுக்கும். இங்க பாருங்க. இப்ப என்கிட்ட காசு இல்லையே. அது வந்து அண்ணா கடன் வாங்க. கடனா? அண்ணா இருண்ணா, அண்ணா கொஞ்சம் குண்ணா. எங்க போச்சு? மாஸ்டர் எனக்குன்னு கொடுத்ததை தவறு விட்டுட்டேன். அண்ணா நில்லுண்ணா. ஏய் இருங்க, நானும் உங்க கூட வரேன். யுமிங் இது ஜெட் பெண்டன்ட். கல்லா? இது எங்க இருந்து கிடைச்சது? இது எங்க இருந்து கிடைச்சதுன்னு முக்கியம் இல்ல. இது சீக்கிரமா கொடுத்து வேற பொருளை வாங்க வழி பாருங்க. இது எங்க இருந்து கிடைச்சதுன்னு எனக்கு சொல்லணும், இல்லனா நான் கோவப்படுவேன். ஒரு நல்ல மனசுக்காரர் தான் எனக்கு 50 ரூபாய் கொடுத்தாரு. டேய் திருட்டு பையலே, உனக்கு என்ன தைரியம்டா? அவனுக்கு நான் எதுவும் கொடுக்கல, அவன் திருடிட்டு வந்துட்டான். ரெண்டு பேர்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்.
இங்க உடம்பு சரியில்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவனோட தங்கச்சியை காப்பாத்துறதுக்கு தான் அதுக்கு? இந்த மாதிரி. என்ன சொன்னாலும் தப்பு தான். இது உங்களோட தானே, என்னங்க? அண்ணா 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 வாங்கிக்கோண்ணா. ஆ நிலைமை மோசமா இருக்குன்னு சொன்னா. இதை அவன் பாசத்துல தான் பண்ணேன்னு சொன்னான். ரொம்ப கஷ்டம்னா இதை வேணா எடுத்துக்க சொல்லு. அண்ணா வேண்டாண்ணா. அண்ணா நீ என்ன பண்ற? உனக்கு இது எவ்வளவு முக்கியம், இத போய் கொடுக்குற? ஏய், அவங்க கிட்டயே அது போய் சேரட்டுமே, நீ ஏன் தடுக்கிற? சொல்லு. அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு? இவங்க தான் உன் குடும்பமா? என்ன ஆச்சுன்னு சொல்லு. எதனாலன்னு எனக்கு தெரியல. ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்க இருக்கிற எல்லாருக்கும் உடம்பு முடியாம போயிடுச்சு. பெரிய பெரிய மருத்துவர்கள்லாம் இங்க வந்து பாத்துட்டு போனாங்க. எந்த பிரயோஜனமும் இல்ல. சக்தி வாய்ந்த முன்னோர்கள் ஆசி பெற்றவங்களால மட்டும்தான் அதை பண்ண முடியும். அவங்க நினைச்சது அது சரியாகும். என்னால மனிதர்களை காப்பாற்ற முடியும்னு அப்பதான் தெரியும். இப்ப என்ன பண்றது? இதை வச்சு மனிதர்களை காப்பாத்தலாமா இல்ல யாருக்கும் இதை காட்டிக்காம இருக்கலாமா? இதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியலையே. சரி, நான் வேணா முயற்சி பண்றேனே. தம்பி, இதை பிடி. இது எங்களோட குண்டலும் தந்திரம் இல்ல, இது வேற ஏதோ மாய சக்தி. அண்ணா அண்ணா உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? எனக்கு ஒன்றும் ஆகல. சக்தி அதிகமா தேவைப்பட்டுச்சு, அவ்வளவுதான். உன்னால இது எப்பவும் பண்ண முடியும். எல்லாத்துக்கும் காரணம் அந்த சாத்தானா? என்னதான் சொல்ல வர? நேரடியா சொல்லி தொலையேன். இங்க நம்ம 2 பேர் தானே இருக்கோம். ஏன் மூடி மறைச்சு பேசுற? அப்படி ஒன்றும் இல்லைண்ணா. நீ நிஜமாவே மேஜிக் கத்துக்கிட்டியா? ஏன் உன்னால் நம்ப முடியலையா? சில சக்திகளுக்கு அழிவே கிடையாது. பல்லாயிரம் வருடங்கள் கழிச்சு இன்னைக்கும் நினைச்சு நிக்குது இல்ல. தீய சக்தி கிட்ட இருந்து மக்களை காப்பாத்துறது ஒன்றும் தப்பு இல்லையே. இது ஏதோ விசித்திரமான ஒரு விஷயமா இருக்கு. நீயும் என்ன மாதிரி மந்திரங்கள் பயிற்சி பண்ணணும். ஆனா உன்கிட்ட வராம தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற விஷயங்கள்லாம் என்னால மீட்டு கொண்டு வர முடியும். என்னால நிச்சயமா முடியும். அதுக்கு நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து செயல்படணும். அப்படி நடந்தாதான் நம்மால பலன் பெற முடியும். என்னென்னமோ சொல்ற. இதெல்லாம் எப்படி நான் சாத்தியமாகும்? அண்ணன் தம்பி கிட்ட போய் சொல்லுவானா? ஆரம்பிக்கலாமா? உண்மையாவா? பேச்ச குறைக்கிறியா? நீங்க செஞ்சது பெரிய உதவி. எப்படி கைமாறு செய்ய போறேன்னு தெரியல. இவதான் என் பொண்ணு யுன் மேங். ரொம்ப நாள் முன்னாடி இவ அம்மா இறந்துட்டா. நானும் இன்னும் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன். இவ எதிர்காலத்தை மனசுல வச்சுதான் நான் இதை கேட்கிறேன். இவளை நீங்க பத்திரமா பாத்துக்கணும். உங்களால மட்டும்தான் முடியும். எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க, நல்லபடியா நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு நானும் அப்பாவும் சேர்ந்து குடிக்கிறதுக்கு பானம் தயார் பண்ணிருக்கோம். எல்லாரும் குடிக்கணும். அதை நான் மறந்தே போயிட்டேன். சீக்கிரம் அதை எடுத்துட்டு வா, நேரமாகுது. நானே போய் எடுத்துட்டு வரேன். பார்த்து மெதுவா. இங்கதான் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையே. நான் அப்படியே கிளம்புறேன். எங்க போற? ஏன் நீ வேணா போய் வழிகாட்ட. போய் கூப்பிடுறா. எங்க போற நீ? நான் எங்க போகணுமோ போறேன். உனக்கு எதுக்கு அது? ஏய் நில்லு.
உனக்கு தான் சொந்தக்காரங்க யாரும் இல்லைல்ல, நீ வெளியே போனா கண்டிப்பா உனக்கு தான் ஆபத்து, புரிஞ்சுக்கோ. அதுக்கு நீ இங்கேயே இருந்துடலாம், நான் உன்னை பாதுகாக்கிறேன். இந்த படி. இல்ல, ரொம்ப விலை மதிப்பானது, எனக்கு இது வேண்டாம். இது விலை மதிப்பு இல்லாத முக்கியமான ஒரு பொருள். அது ஒரு முக்கியமானவங்க கிட்ட தான் இருக்கணும். ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. என்ன பண்றீங்க? எந்திரிங்க. இதெல்லாம் வேண்டாம். பார்த்து கொஞ்சம் உதவி பண்ணுங்க. வாங்க, வந்து காப்பாத்துங்க. உதவணும். என்னாச்சு? உங்களால தான் முடியும். பார்த்து ஜாக்கிரதை. மெதுவா. என்னாச்சு? உட்கார வைங்க. காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. பார்த்து. எனக்கு ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு. பாய் சிங்கோ லிங் ஃபெங்கோ தீய சக்தியோட பாதையில போயிட்டு இருக்காங்க. அவங்க இழந்த சக்தி திரும்ப கிடைச்சிருச்சு. இதுக்கு மேல வேற என்ன ஆதாரம் வேணும்? நான் சொல்றதான் இனிமே நீங்க கேட்கணும். உடனே தப்பு செஞ்சவங்க இங்க வந்தாகணும். அந்த துரோகிகளை பிடிச்சி இங்க கொண்டு வாங்க. உங்க கட்டளைப்படியே செஞ்சு முடிக்கிறோம். எந்த பிரச்சனையும் இல்லாம நீங்க சொன்னபடி செய்றோம். நீங்க எப்படி இந்த இடத்துக்கு வந்தீங்க? சாதாரணமான சக்தி இருக்கிற நீங்களே இவ்வளவு பண்ணும்போது நான் எங்க வேணாலும் போவேன். எனக்கு சில விஷயங்கள் பிடிக்காது. நான் உங்களை ஒண்ணும் பண்ணக்கூடாதுன்னு பாக்குறேன். ஆனா மீறி மோதுனீங்கன்னா நடக்கிறதுக்கு நான் பொறுப்பில்லை. ஒழுங்கா என் வழியை விட்டு போயிடுங்க, இல்லைன்னா ரத்தம் சிந்தி சாக வேண்டியதா இருக்கும். அங்க பாரு வராங்க. கொஞ்சம் பொறுமையாதான் வாயேன். பார்த்து மெதுவா. அண்ணா, இதை இப்பவே நாம முடிச்சாகணும். இந்த தீய சக்தி இங்க இருந்து போகணும். இதால யாருக்கும் எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. அழிஞ்சு போ. நான் எதிர்பார்க்கல, இப்படி நடக்கும். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ரத்தத்தை விலையா கொடுத்து செய்யற வித்தை இது. மந்திர சக்தியால தான் இதை சரி பண்ண முடியும். உடம்புல இருக்கிற எல்லா ரத்தத்தையும் உறிஞ்சி எடுத்திருக்கிறாங்க. அண்ணா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு ஒரு பொண்ணுக்கு நம்ம வைத்தியம் பார்த்தோம்ல, அந்த பொண்ணுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கும்னு தோணுது. ஏன்னா அவ இங்க இருந்ததுக்கான தடயம் இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும்னா, இதே போல இன்னொரு பொண்ணுக்கு நம்ம மேல இருக்கும்போது நான் வைத்தியம் பார்த்திருக்கேன். அவளும் இங்க வந்திருக்கா. நம்ம முன்னாடி இருக்கிற பிரச்சனை ரொம்ப பெருசுனா கண்டிப்பா அவங்க ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. சரி, இங்க தீய சக்தி உண்மையாவே வந்திருக்கு. இது தெரிஞ்சோ என்னால சும்மா இருக்க முடியாது. நாங்க இப்போ இங்க இருந்து கிளம்புறோம். லிங்ஃபெங், பார்த்து ஜாக்கிரதையா இருங்க. நான் பாத்துக்கிறேன், நீ தைரியமா இரு. பைசே, நீ கண்டிப்பா பத்திரமா வந்துடணும். நிச்சயமா. அண்ணா,
இது சரியில்லை. அங்க பாரு யார் வராங்கன்னு. நீங்க வந்துட்டீங்களா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவ்வளவு பெரிய மேடையில வச்சு பெரிய பிரச்சனை பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு இந்த ஊருக்கு வந்து பெரிய மாஸ்டர் ஆயிட்டீங்களோ? எங்க கிட்ட இருந்த சக்தி இது வரைக்கும் மறைச்சு வச்சிருந்தோம். இதுக்கு மேல பேச என்னன்னா இருக்கு? இவங்கெல்லாம் தீய சக்தி. இவங்கள நரகத்துக்கு அனுப்பதானே நம்ம வந்திருக்கோம். அனுப்பி வைப்போம் வானா. இப்ப அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்ல. உனக்கு சாகணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். அப்ப கண்டிப்பா நான் உனக்கு உதவி பண்றேன். உடனே போய் தலைவர் சொல்லு. இவங்கள பத்திய தகவல் எல்லாமே அவங்க கிட்ட போய் சேரணும். ரத்தத்தோட விளையாடுற விளையாட்டு இது. இத காக்க பிடிக்க முடியாது. நீங்க எங்களை ரொம்ப குறைச்சு மதிப்பிட்டுட்டீங்க. அதுதான் உங்களோட தப்பு. தப்பிக்கவே முடியாது. உனக்கு ஒண்ணும் ஆகலையே. நான் நல்லா இருக்கேன். இது எப்படி நடக்குது? என்ன நடக்குது இங்க? அந்த தீய சக்திகள் ஏன் இவ்ளோ கேவலமா நடந்துக்கிறாங்க? ஒன்றும் இல்லை, சின்ன காயம்தான். நீ ஒன்றும் கவலைப்படாத. அந்த தீய சக்தியை சேர்ந்தவங்க தோல்வியை தாங்க முடியாம பயந்து ஓடிட்டாங்க. மறுபடியும் தாக்க மாட்டாங்கன்னு நம்புறேன். பொறுத்திருந்து பாப்போம், கவலைப்படாத. நீங்க மட்டும் இல்லைன்னா நானும் என்னோட அப்பாவும் இந்த நகரத்துல இருக்கிற மக்களும் கண்டிப்பா இறந்திருப்போம். ஆனா ஜியா கிங் இத பார்க்க உயிரோட இல்ல. யார் மேலேயும் பழி சொல்ல முடியாது. நடக்கிற விஷயங்களை தடுக்கவும் முடியாது. பாத்து ஜாக்கிரதை. இப்படி ஒரு அழகான இடத்துக்கு நீ வரணும்னு ஆசைப்படுறேன்னு என்கிட்ட ஒரு முறை சொன்ன. அதுக்காகவே தான் உன்னை நான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். இது வரைக்கும் நீ வாழ்க்கையில அனுபவிக்காத சந்தோஷத்தை அனுபவிக்கிறல்ல. ஒண்ணு தெரியுமா, சத்தியமா ஒண்ணு சொல்றேன். நீ என்னோட வாழ்க்கையில முக்கியமான ஒரு அங்கமாயிட்ட. ஒருவேளை என் உயிருக்கு அப்படியெல்லாம் பேசாதீங்க. என்ன பிடிச்சிருக்கா? பாய்ஸா, யூ யூன்போ, நீங்க எல்லாரும் தான் இங்க நடக்கிறதுக்கு இப்ப சாட்சி. என் கண்ணை பாரு. இந்த பிறவில நான் உன்னை சந்திச்சத பாக்கியமா நினைக்கிறேன். இப்ப பிடிச்ச கையை என் உயிர் இருக்கிற வரைக்கும் நிச்சயமா விட மாட்டேன். என்ன திருமணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா? அது நீங்க எழுந்தீங்கன்னா உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுப்பேன். அப்பா, வாங்க வாங்க வாங்க. என்ன மறந்துடாத. என்ன இங்க தனியா உட்காந்துருக்க? உள்ள ஒரே சத்தமா இருந்தது, அதான் வெளியே வந்துட்டேன். அப்போ உன் கூட துணையா நானும் இருக்கேன்.
இங்க பாரு, இங்க எல்லாரும் ஒன்னாதான் இருக்கோம். ஒருவேளை எங்களை விட்டு போற நிலைமை வந்தா போகணுமா? எங்க போகணும்? எங்க வேணா போகலாம். ஆனா இங்க இருக்க வேண்டான்னு தோணுது. உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்காக பயப்படுற நீ? அவங்க வந்து தொல்லை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறியா? கவலைப்படாத, எதுவா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். அதுக்கு தானே பயிற்சி எடுத்திருக்கோம். உங்களை நாங்க காப்பாத்துவோம். ஆனா அது என்ன பொறுத்த வரைக்கும் நான் இல்ல, நான் அத சொல்ல வரல. எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு. நானும் என் அண்ணன் மாதிரியே இருக்க ஆசைப்படுறேன். எல்லாரும் முன்னாடியும் சந்தோஷமா இதை வெளியே சொல்லணும். பைசே, நீ இறந்தே போனாலும் உனக்கு துணையா நான் வருவேன். நீங்கெல்லாம் எதுக்கும் உதவ மாட்டீங்க. ஒரு சின்ன விஷயத்தை கூட உருப்படியா முடிச்சிட்டு வர மாட்டேங்கிறீங்க. அப்படி இல்ல, எல்லாமே காரணத்தோட நடக்குது. இவன் கையில தான் ஷாடோ ப்ரோ இறந்து போனாரு. என் முன்னாடி அவனை பெருமை பேசுறேன். அவனுக்கு சக்தி இருக்கு இல்லைங்கிறத பத்தி எனக்கு கவலை. ஆனா அவன் இருக்க உடனடியா ரத்தத்தை வச்சு நாம மந்திரத்தை உடனே செஞ்சாகணும். இதுக்கு முன்னாடி அந்த வங்கிக்கு எவ்வளவோ நடந்தது, எல்லாம் நமக்கு கை கொடுத்து இப்பவும் அதை செஞ்சாகணும் உடனே. எப்படி உணர்ற? 100 மைலுக்கு மேல இருக்கணும். அண்ணியோட வாசனையை என்னால உணரவே முடியல. அந்த தீய சக்தி இங்க இருந்திருக்கு, இப்பவும் இங்கதான் இருக்கு. அந்த தீய சக்தி கூட இங்க இருக்கிற யாருக்கும் தொடர்பு இருக்கு. நான் பயப்பட வேண்டாம், கவலைப்படாத, சரியா? அண்ணா, நம்ம மாஸ்டர் உங்களுக்கு ஒண்ணு கொடுத்தாரே, அது அன்னிக்கிட்ட தானே இருக்கு. அதை யோசிக்காம விட்டுட்டேன். நிச்சயமா இத சிறப்பா என்னால செய்ய முடியும் நம்புறேன். நல்லது. இந்த வாட்டி அவங்களால தப்பிக்கவே முடியாது. அவங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுக்கிறேன். சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். உடனே அவங்கள பிடிக்கணும், பிடிச்சு கூட்டிட்டு போனோம். நிச்சயமா. எங்க மேற்பார்வையாளரா இருந்தவரை நீங்க தானே கொன்னீங்க. சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இங்க நடக்கிற இந்த ரத்த பூஜையில உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிறது நல்லதுதான். உன்ன மாதிரி தீய சக்திகளை அழிக்க தான் நாங்க வந்திருக்கோம். இன்னைக்கு கடவுளுக்கு உங்களை நான் காணிக்கை ஆக்குறேன். உன் சக்தியை வச்சு எங்களை அழிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்க. நீ உயிரோட வெளியவே போக மாட்டேன். உன்னை சுத்தி விஷம் பருவேன். அதை உன்னால தடுக்க முடியுமா? ஐயா, எதுவும் யோசிக்காத. எங்களோட வழிகளும் உன்னோட வழிகளும் ஒண்ணு இல்ல. உனக்கு ரத்த வரி பிடிச்சிருக்கு, அதுக்காக நான் உன்னை பலியிடுவேன். இந்த உலகம் இருக்கு, அது ரொம்ப ஆபத்தானது. தீய சக்திகளுக்கு அடிமைகள் அதிகம். இங்க எது சரி எது தப்புன்னு எப்படி சொல்லுவீங்க? அவனுக்கு எது நியாயமோ அதுதான் இங்க பெருசா தெரியும். முட்டாள்தனமா பேசாத, உன் நேரம் நெருங்கிடுச்சு. ரெண்டு பொடி எனக்கு எங்களையே அழிச்சிடுவீங்களோ? இவனுக்கு வேற எதிரியாவது சம்பந்தப்பட்டிருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கோ. ஆனா இன்னைக்கு இது போதும், சுலபமா இவங்களை கொண்டுடக்கூடாது.
ஃபெயின், அப்பா அப்பாவா? ஒரு பொண்ணுக்காக இதை செய்ய மாட்டீங்களா? அவங்கள போக விடுங்கப்பா. அவங்கள போக விடணுமா? இவனுங்க யாருன்னு தெரியுமா? இவனுங்க நல்லவங்களே இல்ல. உனக்கு ஒண்ணு தெரியுமா? உன் அம்மா செத்தது இவனுங்க கையால தான். அத பத்தி இனிமே பேச வேண்டாம். பைசே, இத்தனை நாள் நான் உன் கூட இருந்தது என் வாழ்க்கையில எனக்கு சந்தோஷமான நாட்கள் தெரியுமா? ஏன்னா என் அம்மா இறந்ததுல இருந்து எனக்கு அன்பே கிடைக்காம போச்சு. யாரும் என்ன சந்தோஷமா பாத்துக்கல. இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆனா உன்னை இழக்கிறத நினைச்சா வருத்தமா இருக்கு. இப்ப இந்த நிமிஷம் நான் இத உன்கிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இதோ இந்த பெல் என் ஞாபகார்த்தமா உன்கிட்ட இருக்கட்டும். அப்பா, நீங்க அவங்கள கொல்ல நினைக்கிறீங்கல்ல? அதுக்கு முன்னாடி உங்க பொண்ணை கொல்லுங்கப்பா. ஃபெயின், நீ தப்பு பண்ற. இது தப்பு. நீ இங்க இப்படி செஞ்சிருக்க கூடாது. அண்ணா, அண்ணா, எழுந்துருண்ணா. அவ எங்க? இதோ வர. ஏய், என்ன அவளுக்கு என்னாச்சுன்னு பாரு. ஜாக்கிரதண்ணா. நல்லா இருக்கியா? உனக்கு ஒன்னும் ஆகல? என்ன பாரு. மெதுவாந்திரி. அண்ணா, அண்ணிய நீங்க கூட்டிட்டு போங்கண்ணா. நானா? நான் அவளை காப்பாத்தணும். இரு. என்ன பண்ணிட்டு இருக்க? கெட்டதுலயும் ஒரு நல்லது இருந்திருக்கு. அதுக்கான விடையை நான் கண்டுபிடிச்சிட்டேன். யோசிச்சு பாரு. எந்த அப்பனாவது தான் பெற்ற பொண்ணை கொல்லுவானா? நீ கஷ்டப்படாத. உடனே இதை சரி பண்ணி ஆகணும். இனியும் அவங்கள விட்டு வைக்க கூடாது. உடனே கட்டளையிடுற அவங்கள கைது பண்ண சொல்லு. அதுல ஒருத்தங்கிட்ட அதிக சக்தி இருக்கு, அவனையும் சேர்த்து கொள்ளணும். என்கிட்ட வேற ஒரு திட்டமும் இருக்கு. நிச்சயம். அப்பா, வேண்டாம்ப்பா, அவங்கள போக விட்டுருங்க. எல்லாரும் என்ன தீய சக்தியா ரொம்ப கேவலமானவளா பாக்குறாங்க. எனக்கு ஒரே ஒரு கேள்விதான், உங்களுக்கு மனித தன்மையே இல்லையா? இரக்கமும் இல்லையா? இதுக்கு மனித தன்மை இருக்கணும். நம்ம குடும்பத்துக்கு முன்னால எவ்வளவு அசிங்கம் தெரியுமா? ஓ அம்மாவும் சரி, அவ வயிற்றுல இறந்து போன உன் தம்பியும் சரி, அவங்க 2 பேரும் அந்த லிங்ஸு கையால தான் இறந்து போனாங்க. ஓ அம்மா மேல உனக்கு அக்கறை இல்லையா? இறந்து போன குழந்தை மேல கூட அக்கறை இல்லையா? நீ ஏன் இப்படி இருக்க? அவங்க நல்லவங்கன்னு சொல்லிக்கிட்டா அவங்க செஞ்சதெல்லாம் நியாயமாயிடுமா? சரி, நீங்க அவங்க கூட சேர்ந்து சாகிறதா சாவு. நான் அவனை அழிக்காம விட மாட்டேன். அவங்க ஒருத்தம் கூட உயிரோட இருக்க கூடாது. ஓ அம்மா போன மாதிரி அவங்களும் போகணும். என் ஆசையெல்லாம் நிறைவேற போகுது. நான் இதை கண்டிப்பா சும்மா விட மாட்டேன். யாரோ வராங்க. முதல்ல நீ எழுந்திருச்சு உடனே உள்ள போ.
இது யாருக்கும் தெரியக்கூடாது, அது ஞாபகத்துல வச்சுக்க. வாங்க வாங்க முடியாங்க. பைசே லிங் ஃபேங், இங்க என்ன பண்ற? இங்க எப்படி வந்த? இங்க தப்பா நடந்திருக்கு. சீக்கிரமே இங்க இருந்து போகணும். உங்க சக்தியை நீங்க மீட்டுட்டீங்கன்னு மாஸ்டருக்கு தெரிஞ்சிருச்சு. உங்களை பிடிக்க ஆட்களையும் அனுப்பிட்டாரு. இந்த நகரத்துல இருக்கிற தீய சக்தி எல்லாத்தையும் அழிச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் அவன் அப்பா தான் பண்றானோ? அண்ணனுக்காக தான் இதை பண்றாங்களா? யான் பின் இப்ப எங்க இருக்கான்? என்ன அங்க கூட்டிட்டு போ. என் கூட வாங்க. அப்பா 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 என்ன பாரு, தயவு செஞ்சு என்ன பாரு, நான் வந்திருக்கல, எழுந்துரு. அப்பா உங்க பொண்ணு வந்திருக்கப்பா, எழுந்துருங்க, எழுந்துருங்கப்பா, எழுந்துருங்க. அப்பா ரத்தத்தை எடுக்க போறவங்க கிட்ட ரத்தத்தை எடுக்க போறியா? ஆனா அந்த அளவுக்கு உனக்கு நேரம் இல்லையே கண்ணா. என்னம்மா, என் நம்பிக்கையை ரொம்ப நல்லாவே காப்பாத்துனீங்க. ஏன் இப்படி பண்ண? நீ உன்னை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல, நீ ஜெயிச்சிருப்ப. தப்பான பாதையில போயிட்டீங்க. எனக்கு வேற வழி இல்ல. உங்களுக்கும் எனக்கும் இருந்த உறவு எப்பவும் முடிஞ்சது. இப்போ நீங்க எனக்கும் என் நாட்டுக்கும் கெடுதி. இங்க இருக்க எல்லாரையும் கொல்ல போறோம். எல்லாரையும் தேடி தேடி கொல்ல போறீங்க இல்லையா? ஆனா நீ இன்னைக்கு சாக போறது இல்ல. இன்னைய நாள் என்னோடது. இந்த சக்தியை மீது உங்களால எதுவும் செய்ய முடியாது. ஒழுங்கா சரணடைஞ்சிருங்க, இல்லைன்னா நடக்கிறதே வேற. என்ன கொல்ற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துச்சா? குண்டோன்ல இருக்கிற ஒருத்தரையும் நான் உயிரோட விட மாட்டேன். நீங்க ரெண்டு பேரும் உங்க ஆட்களை கூட்டிட்டு வந்துட்டீங்களா? தேவையில்லாம வார்த்தை விடாத. நீங்க கவலைப்படாதீங்க, இதை கண்டுக்காதீங்க. எல்லாரையும் சேர்த்து நம்ம அழிச்சாகணும். நம்ம போலாம். நீங்க எல்லாரும் எனக்கு எதிரி ஆவீங்கன்னு நினைச்சேன், ஆனா என் எதிரிக்கு எதிரி ஆவீங்கன்னு நினைக்கவே இல்லை. ஒழுங்கா எங்க கூட வந்து சேர்ந்துடுங்க. நம்ம ஒன்னா சேர்ந்து அவங்களை அழிப்போம். ஒரே உலகமா செயல்படுவோம். இனி இங்க ஒரே ஒரு பாதை மட்டும்தான் இருக்கும். அண்ணா என்னாச்சு? கொஞ்ச நாளா முட்டாளா இருந்துட்டேன். இருக்கிற எல்லாரும் நல்லவங்க நினைச்சுக்கிட்டேன். ஆனா யாருமே அப்படி இல்ல. இப்ப எல்லாம் நல்லா புரிஞ்சிருச்சு. திரும்பி போக இனிமே முடியாது. என் பொண்டாட்டி அவங்க கொன்னுட்டாங்க. அதுக்கான பதில் அவங்க ரத்தம் மட்டும்தான். இங்க இருந்து போகணும் நான் முடிவெடுத்துட்டேன். இனிமே பேச ஒண்ணுமே இல்லை. அண்ணா, நல்லதும் கெட்டதும் ஒண்ணு சேர முடியாது.
நீங்க இன்னைக்கு போறது தப்புண்ணா. நாளைக்கு எப்படி நான் உன் முகத்துல முழிக்கிறது? நான் எந்த பக்கம் நிக்கணும்னு என்னதான் பண்றது? ஒரே வழி மறையிறது. அண்ணா, பாய்ஸே, பாய்ஸே, நீ போயிடு. இப்படி பண்ணாத. என்ன பின்தொடராத. என்னால முடியாது. ஏன் இப்படி பண்ற? நான் உன்கிட்ட போய் சொன்னதுக்காகவா? இல்லனா ஒருவேளை நாம ஒரே இடத்தை சேர்ந்தவங்க இல்ல. நாம 2 பேரும் ஒன்னா சேர முடியாது. உண்மையாவே உன்கிட்ட போய் சொல்லணும்னு நினைக்கல. நீ இங்கிருந்து போ. என்னால உன்னை விட்டு போக முடியாது. நான் உன் பாதையிலே வந்துடுறேன். எனக்கு உன்கிட்ட இருந்து வேற எதுவும் வேண்டாம். நான் உன் கூட தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் பிறந்து வளர்ந்த இடம் எனக்கு பிடிக்கல. இந்த பூமியோட கடைசி எல்லைக்கு போயிடுவோம். யாரு கண்ணையும் படாம மறைஞ்சாவது வாழலாம். நீ என்னை எப்பவும் போல நேசிக்கணும். ஆனா நான் உன்னை நேசிக்கல. நீ போய் சொல்ற. நான் கொடுத்ததை நீ இன்னும் பத்திரமா தான் வச்சிருக்க. என் மேல காதல் இல்லைன்னா அதை மட்டும் எதுக்கு வச்சிருக்கணும்? பாய்ஸே, பாய்ஸே, இனிமே நீங்க தான் என்னுடைய குருவா இருக்கணும். நீ என் வழிக்கு வந்துட்டேன்னு எனக்கு தெரியும். நீ எங்க கூட சேர்ந்து போர் புரியணும்னா உனக்கு ஆயுதங்கள் வேணும். அத நான் இன்னைக்கு உனக்கு தரேன். இந்த பரிசு ரொம்பவே பெருசு. சாத்தான் வாளா? இதுக்கு முன்னாடி நான் உன் திறமைகளை பார்த்திருக்கேன். இனியும் நீ தொடர்ந்து அதையே செய்யணும். இன்னும் வேகமா அவங்கள தாக்கணும். அதுக்கு உனக்கு இது உறுதுணையா இருக்கும். அப்புறம் உனக்காக ஒருத்தர் இங்க பிடிச்சிட்டு வந்திருக்க. ஏய், விடு விடு, அவர் என் குரு. உன்ன மாதிரி துரோகியை நான் பார்த்ததே இல்லடா. இப்படி கத்தி கூப்பாடு போட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. நீங்க பண்ணதையே திருப்பி செய்யற. நீதான மாஸ்டர் சாங் சோன். உங்க நட்பெல்லாம் எப்பவோ பிரிஞ்சு போச்சு. குருவே, அவங்க சொல்றது எதுவுமே உண்மை கிடையாது. என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கற நீ? ஒழுங்காங்கிறது போயிரு. என் பெண் தான் முட்டாளா நடந்துக்கிட்டான்.
அங்க இருக்கிற நல்லவங்க எல்லாரையும் அழிச்சிட்டான். ஆனா இதெல்லாம் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க தான் விசாரிச்சிருக்கணும். இதனால நம்ம ஊருக்கு தான் இப்ப கலங்க ஏற்பட்டிருக்கு. இத ஒழுங்கா செய்யுங்க. நீங்க பண்ணது நியாயம் நினைக்கிறீங்களா? இதுல என்னடா தப்பு கண்டுபிடிச்சிட்ட? இந்த உலகத்துக்கு நல்லது நடக்கணும், எல்லாரும் நல்லபடியா வாழணும்னு நினைச்சேன். லிங் ஃபேங், உன் மேல நான் வச்சிருந்த பெரிய மதிப்பு மரியாதை எல்லாம் வீணா போச்சு. ஒரு பொண்ணுக்காக ஆசைப்பட்டு எல்லாத்தையும் வீணாக்கிட்டியே. கடவுள்கிட்ட நீ நன்றியோட இல்ல, எல்லாரையும் நாய் மாதிரி நடத்தியிருக்க. இவங்கள மாதிரி ஆள் தான் உனக்கு முக்கியமா? ஒரு சாதாரண பொண்ணையும் கடவுளையும் எப்படி ஒண்ணா நினைக்கிற? ஏய்! நீ தீய சக்தி ஆயிட்டடா. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் அவங்க விரும்பின வாழ்க்கைய வாழணும். நீ இதுல ஜெயிக்கணும்னா இத சரியா கையாளணும். இதுல மொத்தம் 3 லெவல்ஸ் இருக்கு. ஒவ்வொன்னா நீ அழிக்கணும். அந்த பகுதியை அழிக்கணும், சொந்தங்களை அழிக்கணும். வலி என் கைகளுக்குள்ள இருக்கு. அவளை நீ காப்பாத்தணும்னா அந்த மலைகளுக்கு இடையே வரணும். மாஸ்டர் எங்க? உட்காரு. மாஸ்டர், நீ என்ன பண்ணீங்க? என் தம்பி கூட உட்காந்து சாப்பிடலான்னு ஆசைப்பட்டேன். தப்பா? அந்த கிராமத்தில் என்னாச்சுன்னு தெரியும்ல. ஏன் பின் இதை தனியாக செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. மேலோட எல்லாருமே சேர்ந்து தான் இதை பண்ணியிருக்கிறாங்க. புரியுதா உனக்கு? ஒருத்தர் மட்டும் பண்ண தப்பு இல்லை இது. அதுக்கு வாய்ப்பே இல்லை. மாஸ்டர் என்னைக்கும் தப்பு பண்ண மாட்டாரு. அதை நீ உனக்குள்ளேயே கேட்டு பாருடா. மாஸ்டர், மாஸ்டர், அண்ணா சொல்றதெல்லாம் உண்மைதானா? இப்போதைக்கு ஒரு ஆசிரியரா நான் கண்டிப்பா வாதாட விரும்பல. நான் போரனை கொல்லல, ஆனா போரன் என்னால தான் இறந்தா. இன்னும் நிறைய விஷயங்களை நீ பார்க்க வேண்டியிருக்கு. மரியாதைக்குரிய ஒரு ஆள் நினைச்சேன்ல, ஆனா இப்பதான் தெரியுது தப்பான முடிவெடுக்கிற தற்குறிங்கன்னு. எனக்கு இவங்களை பிடிக்கல. நீ ஒழுங்கா என் பக்கம் வந்துரு. அவங்க பக்கம் மட்டும்தான் நியாயம் இருக்குன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. புரியுதா? சரி எப்பவும் சரிதான், தப்பு எப்பவும் தப்பு தான். என் வாழ்க்கை முழுக்க நான் ஒருபோதும் தீமையின் பக்கம் நிக்க மாட்டேன். அப்போ உனக்கு யாராலையும் புரிய வைக்க முடியாது. அப்போ அவ ஃபெயிண்ட், நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ற? உனக்குன்னு நான் ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். என்ன, நீதான் என் கூட சேர மாட்டேன்னு சொல்லிட்ட. இந்த உலகத்தை மறுபடியும் புதுப்பிக்க விரும்புறோம். நீயும் பங்கெடுத்துக்கோ. அப்படி இல்லைன்னா 2 பேர்ல ஒருத்தர் தான் இருப்பாங்க. தன்னோட சொந்த குழந்தை மாதிரி மாஸ்டர் நம்மளை வளர்த்திருக்காரு. ஃபெயிண்ட், என் வாழ்க்கையில என்னோட ஒரே காதல். ஏன் நான் இப்பெல்லாம் பண்றேன்? தயவு செஞ்சு 2 பேரையும் போக விடனா. அவளையும் மாஸ்டரையும் கூப்பிட்டு நான் இங்கிருந்து போயிடுறேன். தயவு செஞ்சு எங்களை போக விடனா. நீ தேர்ந்தெடு, ஒருத்தரை மட்டும் தேர்ந்தெடு. நான் கவலைப்பட்டதே இல்ல, சந்தோஷமா தான் வாழ்ந்திருக்கேன். எனக்கு வந்த முதல் கஷ்டம் என்ன தெரியுமா?
உங்க 2 பேரையும் என் பிள்ளைங்களா நினைச்சு இப்படி வளர்த்ததுதான். ஃப்ரங்கர், நீ தப்பான பாதையில போற. ஒவ்வொரு அடியும் தப்பு தான். இது எல்லாம் உன் தப்பு தான். அதை நீ இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். மாஸ்டர், மாஸ்டர் என்னாச்சு? என்னாச்சு உங்களுக்கு குருவே? மாஸ்டர், மாஸ்டர், என் குரு இறந்து போயிட்டார். இந்த உலகத்துல அவர் இல்ல. மாஸ்டர், மாஸ்டர், இப்ப என் குரு என் கூட இல்லையா? உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன். ஓல்ட் ரிங் ஃபெங் என் பொண்ணு கூட அதை தொட மாட்டான். பெயிண்ட், முதல்ல நீ கிளம்பு. என் தம்பியும் குருவையும் கொல்றதுக்கு தயாராயிட்டேன். நடுவுல நீங்களா யாரா? எல்லாரையும் கொல்றதுக்கு என்னால முடியும். வாழ்க்கையில எல்லாத்தையும் வெறுத்தனா நீ மாறி இருக்க. பலசாலி பலம் இல்லாதவர் 2 பேர் தான். பலமானவ அரசன். இதைத்தான் உலகம் எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கு. பலம் இல்லாதவன் முன்னவர் செத்து மடிவான், வாழ முடியாம விழுந்து மடிவான். எங்களோட தலைவரா நாங்க உங்களை தேர்ந்தெடுக்கிறோம். இனி எங்க புதிய அரசர் நீங்கதான். எங்க தலைவரா நீங்க இருக்கணும். எல்லா நேரமும் எங்களை வழிநடத்தி கொண்டு போகணும். எப்பவும் எங்க தலைவரா இருக்கணும். உன்னை நான் கொல்லணும். பெய்ஸே, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? என்ன ஆச்சு உனக்கு? ஏதாவது பேசு பெய்ஸே.
நான் இப்ப எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். தீய சக்தியை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி என்னைக்கும் சரிதான், தீமை என்னைக்குமே தீமைதான். குன்லுன் சொன்னது சரிதான். சாத்தான வழிபடுறது பாவம். நீ குன்னுன்ல ரொம்ப ஒழுக்கமா இருக்கலாம், ஆனா தீய சக்தி ஆயிட்டா எல்லாம் மாறிடும். ஆனா குன்லுன் நான் நினைச்ச மாதிரி இல்ல. அங்க இருக்கிற மக்களை எதுக்காக கொன்னீங்க? அந்த அப்பாவி மக்கள் என்ன தப்பு பண்ணாங்க? யூ எவ்வளவு நல்லவ தெரியுமா? மத்த எல்லார்கிட்டையும் நல்லபடியா நடந்துக்கிட்டு அவங்கள ஏன் அப்படி பண்ணணும்? மாஸ்டரை அவர் கையாலேயே கொல்ல வச்சிட்டீங்களே. இதெல்லாம் எதுக்காக நடக்குது? ஏன்னா லிங் ஃபெங் ஈவில் கூட்டத்துல ஒருத்தன். என்ன புரியுதா? அவன் ஒரு ஈவில், அவனுக்கு இதயமே இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. லிங் ஃபெங் அவன் மாஸ்டரை கொன்றிருக்கான். ஓ மாஸ்டருக்காக நீ பழி வாங்க மாட்டியா? பழி வாங்கணுமா? ஆமா, நீ லிங் ஃபெங்க கொல்லணும், அந்த டெவில அழிக்கணும். லிங் ஃபெங்க கொல்லணுமா? லிங் ஃபெங்க கொன்னுதான் ஆகணும். அவனை கொல்லு, அவனை கொல்லு, அவனை கொல்லு. அவனை கொல்றேன், அவனை கொல்லு, அவனை கொல்லணும், அவனை கொல்லுடா. அண்ணன் ஆரம்பத்துல என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாரு. யான் பின் இதை செய்யலன்னா இந்த பிரச்சனை எதுவுமே அங்க நடந்திருக்காது. அவர் மனைவி மட்டும் சாகலனா இந்த பக்கம் வந்திருக்க மாட்டாரு. அவர் செஞ்ச எல்லாமே அவர் பழி வாங்கணும்னு நினைச்சதாலதான் நடந்தது. அதே மாதிரி நீங்க பண்ண எல்லாமே நியாயமும் இல்ல. எல்லார் வாழ்க்கையையும் கெடுத்திருக்கீங்க. நீங்க பண்ணது மிகப்பெரிய பாவம். டெமோனிக் கல்ட் எல்லாரையும் கொன்னாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருந்தது. ஏன்னா இங்க 2 விதமான பாதை இருக்கு. ஆனா நீங்க அப்படி இல்ல. இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் ஒண்ணுதான்னு சொன்னீங்க. ஆனா நீங்க அதன்படி நடக்கல. இருதயம் இல்லாம அப்பாவிங்களை கொண்டுட்டீங்களே. நம்ம தலைவரோட சாதனையை நம்ம கொண்டாடணும். கண்டிப்பா நம்ம கொண்டாடலாம். நம்ம தலைவர் ஒரு பெரிய சாதனை பண்ணியிருக்காரு. குன்லுன்னை கொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஆரம்பிக்கலாமா? இந்த பூக்கள் எவ்வளவு அழகா வேணா இருக்கட்டும், ஆனா இது வெள்ளையா இல்லையே. கொஞ்சம் பொறு, காலம் மாறும். கண்டிப்பா மறுபடியும் அது பூத்து குலுங்கும். நம்மோட இந்த முடிவில்லா வாழ்க்கைக்கு முடிவு வரும். அப்ப நாம என்னால திரும்ப அங்கெல்லாம் போக முடியாது. முதல்ல இருந்து எல்லாம் ஆரம்பிக்கணும்ல. நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு சீரழிஞ்சதெல்லாம் போதும். கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் சரி செய்யணும். வாழ்க்கைய ஒழுங்கா வாழணும். நானும் புரிஞ்சுக்கிட்டேன், இங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஈவில் இருக்கு. எல்லாத்துக்கும் மனசுதான் காரணம். அது எடுக்கிற முடிவு தான் இங்க கொண்டு வந்து விடுது. நல்லது எப்பவும் நல்லதாவே இருக்காது. இதயத்துல தப்பான எண்ணம் வந்தா நல்லதுலயும் கெட்டது நடக்கும், கெட்டதுலயும் நல்லது நடக்கும். ஃபெயிண்ட், என்னை மன்னிச்சிடு. நீ யாரா வேணா இருந்துட்டு போ, ஆனா உன்னை விட்டு நான் போக மாட்டேன். ஒருவேளை என்னை விட்டு போறேன்னு ஏதாவது சொன்ன உன்னை கொன்னுடுவேன், பாத்துக்கோ. சண்டையே போடாம நான் உங்களை சீக்கிரம் பிடிச்சிருவேன். உங்க 2 பேரோட உடலை நானே புதைக்கிறேன். என்ன பண்ற நீ? நீ என்ன பேசுறன்னு புரிஞ்சு பேசுறியா? யோக்கு ஏற்கனவே இறந்துட்டாரு. இப்ப லிங் ஃபெங் தான் அரியாசனத்துல அமர்ந்திருக்காரு. இனிமே எங்க கூட்டத்துல உனக்கு இடம் இல்ல. நீ கண்டிப்பா சாகணும். என்னாச்சு ஃபெயிண்ட்?
உங்களை விட மாட்டேன். எங்க தலைவர் உன்னை கண்டிப்பா அழிப்பாரு. அந்த நாளுக்காக நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். அப்பா, அப்படி நடக்க வாய்ப்பில்லை. ஒருவேளை அவங்க சொன்னது உண்மையா இருந்தா கண்டிப்பா அது பெரிய பிரச்சனை தான். எனக்கு நம்பிக்கை இல்லை. எங்க அப்பா மந்திர தந்திரத்துல சிறந்தவர். அவர் எப்படி சாவாரு? இங்க பாரு, எப்படியாவது அப்பாவை நான் பார்த்து ஆகணும். நம்ம 3 பேரும் ஒண்ணா வேற ஏதாவது இடத்துல போய் நிம்மதியா வாழலாம். ஃபெயிண்ட். அண்ணாவனை தடுத்து நிறுத்தியே ஆகணும். இப்போதைக்கு வேற எந்த யோசனையும் எனக்கு இல்லை. இதெல்லாம் முடிகிற வரைக்கும் பொறுமையாரு. கண்டிப்பா மலைகளுக்குள்ள போய் மறைஞ்சாவது நாம வாழலாம். ஆனா எனக்கு இப்பவே போகணும். அதுக்கு முன்னாடி தீர்க்க வேண்டிய கணக்குகளை தீர்த்து தான் ஆகணும். நீ கொஞ்சம் கவனமாரு. நாம சீக்கிரமா சந்திப்போம், சரியா? வா, எல்லாம் சரியாயிடும். பார்த்துக்கலாம். நீங்க எப்படி இருக்கிறீங்க குருவே? நல்லா இருப்பீங்க நம்புறேன். லிங்ஃபெங், நீ இப்ப இங்க வந்திருக்க கூடாது. உனக்கு என்ன வேணும், என்ன பண்ண போற நீ? ஆனா அதுக்கு முன்னாடி உன்னை உயிரோட போக நான் விட மாட்டேன். ஏன்னா நீ மிகப்பெரிய தப்பு பண்ணியிருக்க. இன்னைக்கு அதுக்கு முடிவு கட்டுற. உனக்கான தண்டனை நிச்சயம் உனக்கு கிடைக்கும். உங்களால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த சொர்க்கமும் நான் தான், நரகமும் நான் தான். தேவையில்லாம பேசாத. உன்னை எப்படி அழிக்கணும்னு எனக்கு தெரியும். இனிமே நீங்க இருந்து போக முடியாது. ம். ம். பாத்துங்க. நீ பண்றது சரியில்லை. நான் சொல்றத கேட்டுக்கோ. எனக்கு அழிவே வந்தாலும் என்னோட செத்து உன்னையும் அழிச்சிடுவேன். அதுல கொஞ்சம் கூட மாற்றம் இல்ல. மாஸ்டர்! ஐயோ, போயிட்டீங்களே மாஸ்டர். ஒரு தீய சக்தி மேல நான் காதல் வயப்பட்டிருக்கேன். இன்னைக்கு என் கையால உன்னை கொல்றேன். இந்த ஊருக்காகவும் நாட்டுக்காகவும் செய்றேன். என்ன மன்னிச்சிரு.
அந்த பொண்ணை நான் வேணும்னு கொல்லல. நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு. தீய என்ன சக்தி மன்னிச்சிரு. கிட்ட போய் மன்னிப்பு கேக்குற? கேட்கட்டும், எவ்வளவு வேணுமோ கேட்கட்டும். அடுத்தவனை கொல்றதுக்கு எனக்கு தைரியத்தை கொடு. நான் இதுக்கு கொல்ல போறேன். இங்க மேல இருந்து கீழே வரைக்கும் இங்க இருக்க எல்லாமே உங்களுக்கு தான் சொந்தம். பிறகு அப்படின்னா அவ போட்டோம். என் பொண்டாட்டி செத்தது உன் கையால தானே? அதே மாதிரி உன் பொண்டாட்டியும் உன் கையால கொண்டுட்டேனா பார்க்க எனக்கு சந்தோஷமா இருக்கும்ல? தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காத, செத்து போ. என்ன மன்னிச்சிருங்க. இதை எல்லாத்தையும் நீங்களே எடுத்துக்கோங்க. இங்க யாரும் உங்களை கேள்வியே கேட்க மாட்டாங்க. காலம் முழுக்க நான் உங்களுக்கு அடிமையா இருந்து வேலை பார்க்கறேன். எழுந்துரு, மெல்ல எழுந்துரு. ரொம்ப நல்லது. என் கிட்ட இருந்து எடுத்த எதுக்குமே ஈடாகாது. நீ ரொம்ப பேசுற. இந்த பழிவாங்குதல் என் கனவுக்காகத்தான். கொன்னு அழிஞ்சிட்டான். மிச்சம் இருக்கிறது குழுக்கள் மட்டும்தான். இங்க இருக்கிற ஒருத்தரை மிச்சம் விட்டுறாதீங்க. நிச்சயமா. யாரும் அசையாதீங்க. அண்ணா, நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. இதோட நிறுத்திக்கோங்க. இப்போ ஒண்ணு கெட்டு போகல. நான் ஏற்கனவே உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டேன். இப்போ என்னோட பாதை வேற, உன்னோட பாதை வேற. என் பக்கம் வராத. இவங்க எல்லாரும் என் காலடியில செத்து கிடக்குறாங்க. என்கிட்ட இருந்த எல்லாத்தையும் இங்க இருந்து அவங்க பறிச்சுக்கிட்டாங்க. அண்ணன் தம்பி உறவு எப்பேற்பட்டதுன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்போ நம்மள யாராவது ஒருத்தர் தான் இங்க ஜெயிச்சாகணும். என் மனசை நான் மாத்திக்க விரும்பல. இங்க பாருங்கண்ணா, நாம 2 பேரும் ஒன்னா தான் எல்லாத்தையும் கத்துக்கணும். நீங்க முதல்ல நல்லவரா தான் இருந்தீங்க. ஆனா இப்ப அப்படி இல்ல. ஏற்கனவே மொத்தமா தீய சக்தியா நீங்க மாறிட்டீங்கன்னா இங்க இருக்கிற யாரையும் நான் உயிரோட விட மாட்டேன். இப்ப தேவையில்லாம என்னுடைய எதிரியா நீ தான் வந்து நிக்கிற. என் பாவத்தை நான் சரி செய்ய நினைக்கிறேன். நீ என்ன சொன்னாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். உனக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? நான் இந்த குன்னூனுக்காக இதை பண்ணல. எதையும் மறைக்கிறதுக்காகவும் பண்ணல. இதுதான் நியாயம். எனக்குன்னு என் மனசுக்குன்னு நியாய தர்மங்கள் இருக்கு. அப்படி இந்த உலகத்துல யாருமே நினைக்கல. எல்லாருக்குமே பேராசை, நேர்மையாவே இல்ல. தங்களுக்கு வேண்டியதை சாதிச்சுக்க என்ன வேணாலும் செய்யறாங்க. சின்ன வயசுல இருந்து என்னையும் அப்படிதான் ஏமாத்தினாங்க. ஆனா அதை நான் புரிஞ்சுக்கிட்ட, நீ தான் புரிஞ்சுக்கவே இல்லை. இது என்னைக்குமே மாறாது. நீங்க கண்மூடித்தனமா எல்லாரையும் வெறுத்துட்டு இருக்கீங்க. நீங்க அப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு. இது எல்லாத்தையும் அழிக்க முடிவு பண்ணிட்டேன். கூட நீ சாவறதுனா சாவிடா. உன்னால என்ன ஜெயிக்க முடியாது. போட்டியன் மீற இது நல்லதில்லடா. நீ என்னோட அண்ணன் தம்பிங்கிறது உண்மைதான். போர்ல உறவுக்கு இடம் இல்ல. அடுத்த வருஷம் இதே நாள் உன் சமாதியில வந்து நான் உனக்கு மரியாதை பண்றேன்.
இங்கேயே வந்த உன்னை வீட்டுல இருக்கதானே சொன்னேன். மன்னிச்சிரு. உன்னை விட்டுட்டு என்னால அங்க இருக்க முடியல. ஃபெயிண்ட். ஒன்னும் பிரச்சனை இல்ல, எல்லாம் சரியாயிடும். நீ இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் சரி, அங்க நானும் இருப்பேன். பயப்படாத. பைசே. இப்போ என் வலி என்னன்னு உனக்கு புரியுதா? இவங்க வகுத்து வச்சது எல்லாமே சும்மா போலி. தேவைப்படும் போது எல்லாத்தையும் மாத்திப்பாங்க. இப்பவே உன்னை கொல்லணும். இங்க இருக்கிற எல்லாருக்காகவும், சாதாரண மக்களுக்காகவும். நான் செத்தாலும் எனக்கு கவலை இல்ல. நல்லது. அப்படின்னா போய் சாவுடா. இது எப்படி சாத்தியமாச்சு? இங்க நல்லது கெட்டது அழிக்கும், கெட்டது நல்லது அழிக்கும். ஆனா முடிவு நல்லவங்க தான் வாழ்வாங்க. கண்ணாடி, ஹோஷியன் கண்ணாடி. இங்க பாருங்கண்ணா, இப்போவாவது நீங்க பழைய நிலைமைக்கு திரும்பணும். உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். ஆனா எப்படி உன்னால இது முடியுது? நீ ரொம்ப நேசிச்ச ஒருத்தரையே நான் கொண்டுட்டனே. இங்க பாருங்க, நான் திரும்பி பார்க்கும்போது இந்த உலகத்தை நான் காப்பாத்தினேன்னு தான் இருக்கும். கண்டிப்பா யூ என்ன மன்னிப்பா. அவ என் மேல கோபப்பட மாட்டா. நீ நரகத்துக்கு போடா. வேண்டாண்ணா, நீங்க தீய வழியில போய் தீய சக்தியாவே மாறிட்டீங்க. இனி நீங்க இங்க இருக்கிறது யாருக்குமே நல்லது இல்லைன்னா. சரியா சொல்லணும்னா, இத உருவாக்குன பாய் மேய நான் முன்னோர்கள் கிட்டயே ஒப்படைச்சிட்டேன். எல்லாரும் ஒரு நல்ல வழிய வகுத்து வச்சுட்டு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 300 வருஷம் ஆகுது. இன்னைக்கு நீங்க ஷூஷன் இம்மோர்டல் கேட்குள்ள வந்திருக்கீங்க. மறந்துடாதீங்க, இந்த உலகத்துல கருப்பு வெள்ளைன்னு 2 இருக்கு. எல்லாம் உங்க இதயத்துக்குள்ள இருக்கு. இங்க எல்லாரும் சமந்தான். இங்க யாரும் மேலையும் இல்ல கீழையும் இல்ல. இந்த பூமியில இயற்கை சார்ந்து வாழணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க நிச்சயம் சொர்க்கத்தை அடைவீங்க.
இங்க இருக்கிற எல்லாருக்கும் நல்லதே நடக்கும்.属下不负主人所托，终于找到缥缈仙诀的继承人。何报因果，饶我9天雷劫，足我铸就仙体。